நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் வைஃபை ட்ரிப் இரிகேஷன் கிட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் எல்லா வேலையும் ஒரே கிட்டில் செய்யக்கூடியது. இதுக்கு முன்னாடி நம்ம மாடி தோட்டத்தில் ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் ஃபிட் பண்ணுறதை பற்றி தனித்தனியாக வீடியோக்கள் பதிவு பண்ணியிருப்பேன். ஒவ்வொரு வீடியோவும் நம்ம ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டத்தில் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்துகிறோம், அந்த பொருட்கள்லாம் எங்கே கிடைக்கும், அதை எப்படி வாங்கி நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறதுன்ற பற்றி பல வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு பல நண்பர்கள் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, ஒரு சில ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நீங்கள் ஒரு 10 ப்ராடக்ட் சொன்னீங்கன்னா அதில் ஒரு 2 ப்ராடக்ட் கிடைக்க மாட்டேங்குது, திருப்பி நம்ம தேட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வாங்கி ஒவ்வொரு பார்ட்டும் தனித்தனியாக வாங்கி அசம்பிள் பண்ணுறத விட எங்களுக்கு யாராச்சும் அசம்பிள் பண்ணி கொடுக்குறவங்களே இருந்தாங்கன்னா சொல்லுங்கள், நாங்கள் ஈஸியாக அசம்பிள் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த கிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருக்குமே யூஸ் ஆகும். ட்ரிப் இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியலையும் இந்த ஒரு கிட்லேயே வந்துடும். ரெண்டாவது, நீங்கள் தேவைப்பட்டால் அவங்களே வந்து உங்கள் தோட்டத்தில் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு போவாங்க. சென்னைக்குள்ளார மட்டும். அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்கவங்க நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணி வேணும்னா நீங்களே அசம்பிள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் பிளம்பரை கூப்பிட்டு தாராளமாக அசம்பிள் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் இது எப்படிலாம் அசம்பிள் பண்ணுறன்ற வீடியோக்கள் கொடுத்துருக்கேன். இந்த கிட்டையும் ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்றதை ஒவ்வொன்றும் தனித்தனி வீடியோவாக கொடுக்குறேன். இப்போதைக்கு முதல்ல இந்த கிட்டில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, அதோடைய செயல்பாடுகள் என்ன, அதுக்கப்புறம் இந்த பொருள்லாம் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படியே டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்து வீடியோட எண்ணில் கண்டிப்பாக கொடுக்குறேன். இந்த கிட்டு யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம மாடி தோட்டத்தில் ட்ரிப் இரிகேஷன் கிட்லாம் நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்கீங்க, இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மட்டும் பண்ணணும் அப்படின்னாலும் தனியாக அதுக்கான ஸ்பேஸ் மட்டுமே சப்ளை பண்ணுறாங்க. அப்படி இல்லை எங்களுக்கு ஃபுல் கிட்டும் வேணும் அப்படின்னாலும் சப்ளை பண்ணுறாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமனான கிட்டு, ஒரு 50 பிளான்ட்டுக்கு தேவையான ஃபுல்லி ஆட்டோமேட்டட் வைஃபை கிட்டு. இப்போ இந்த கிட்டை பிரித்து இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றத முதல்ல காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் வந்து இந்த 50 பிளான்ட்டுக்குரிய ட்ரிப் இரிகேஷன் கிட்டு. பிளான்ட் கார்டு ஸ்மார்ட் வாட்டரிங் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கும். அந்த மொபைல் அப்ளிகேஷனை வச்சு தான் நம்ம இதெல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். இது சப்ளை பண்ணுற யாருன்னு பார்த்தீங்கன்னா பூட்பரி அப்படின்னு ஒரு நிறுவனத்தார் வந்து சப்ளை பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கிட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ஒரு A3 சைஸில் ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்ட் அவுட் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றது தெரியும். இதுதான் நம்ம வைஃபை டிவைஸு. இந்த டிவைஸுக்கு நமக்கு வைஃபை சப்ளை வேணும். வைஃபை கனெக்ஷன் இருந்தால் மட்டும்தான் இது பயன்படுத்த முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் ஒவ்வொரு இடமும் மேனுவலாக ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மேனுவலாக ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இந்த பேஜ் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஓவராலாக அவங்க எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றதுக்கான ஒரு லே அவுட் கொடுத்துருக்காங்க. இங்கே டேங்க் இருக்குது. ஃபஸ்ட் டேங்க்கு அடுத்து ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபில்டருக்கு அடுத்து சொலினாய்டு வால்வ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சொலினாய்டு வால்வுக்கு அடுத்து ஃப்ளோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃப்ளோ கண்ட்ரோலருக்கு அப்புறம் நம்ம தனியாக பிரித்து நம்ம வாட்டர் லைன்லாம் எங்கே தொட்டி இருக்கோ அங்கே சப்ளை கொடுக்க போகிறோம். அதுக்கான ஒரு மேப் தான் கொடுத்துருக்காங்க. மொபைல் அப்ளிகேஷன் எப்படி பயன்படுத்துறது அப்படின்றதுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒவ்வொன்றும் நம்ம எப்படி அசம்பிள் பண்ணோம் அப்படின்ற எந்த பொசிஷனில் அசம்பிள் பண்ணுன்றதுக்கான ஒரு டைரெக்ஷனும் பார்த்திங்கன்னா டயக்ராம் எல்லாமே படமாக இதில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நம்ம வாங்கி இதை பார்த்தாலே நமக்கு எப்படி இதெல்லாம் அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிரும். அடுத்த உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் யூனிட் இதுதான் வந்து அந்த வைஃபை கண்ட்ரோலர். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே உங்கள் மாடி தோட்டத்தில் ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம்லாம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கண்ட்ரோலர் தான் தேவைப்படும். இந்த கண்ட்ரோலர் மட்டும் கூட நீங்கள் தனியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா 4 மாடல், 8 மாடல், 16 மாடல்னு இருக்குது. எப்படி நம்ம டிவிஆர்லாம் இருக்கோ அந்த மாதிரி. உங்களுக்கு வந்து எத்தனை சொலினாய்டு வால்வ் பயன்படுத்த போகிறீங்க, என்னென்னலாம் பயன்படுத்த போகிறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 8 மாடல். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் மிஸ்ட் சிஸ்டம் வச்சுருக்கேன், ட்ரிப் சிஸ்டம் வச்சுருக்கேன், அதே மாதிரி வெஞ்சூர் சிஸ்டம் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறதுக்கு தனித்தனியாக சொலினாய்டு வால்வ் போட போகிறேன். இந்த கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சொலினாய்டு வால்வ் மட்டும் தான் வரும். அதாவது நம்ம மாடி தோட்டத்துக்கு ஒரு 50 பிளான்ட்டுக்கு வாட்டர் ஆன் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு சொலினாய்டு வால்வ் மட்டும் வரும். அது தனியாக இங்கே இருக்குது. ஸோ இந்த யூனிட் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த யூனிட்டுக்கு தேவையான ஒரு சார்ஜர் இருக்கும். இந்த சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான கரண்ட்லாம் கிடையாது. 7.5 வோல்ட்டுகளை இது ஒர்க் ஆகும். அதாவது இந்த சொலினாய்டு வால்வ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த வைஃபை கண்ட்ரோல் யூனிட்லேருந்து இதுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்கும். நம்ம எப்போல்லாம் நம்ம தண்ணி செடிகளுக்கு விடணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போல்லாம் நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம், ஷெடியூல் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் ஆகட்டும் இல்லை 5 நிமிஷம் ஆகட்டும், எவ்வளோ நேரம் போகணுன்றதை டைம் செட் பண்ணிக்கலாம். இதில் வேணால் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷனும் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இப்போது திடீர்னு கரண்ட் இல்லாத நேரத்தில் எங்கள் மேனுவலாக ஓப்பன் பண்ணால் கூட இந்த பக்கம் ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு பாருங்கள், இதை வச்சு நம்ம மேனுவலாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலி க்ளோஸ்டு, என்சின்னு சொல்லுவாங்க. அதாவது சொலினாய்டு வால்வில் 2 இருக்குது. ஒன்று வந்து நார்மல் ஓப்பன், நார்மல் க்ளோஸ்டுன்னு. நார்மல் க்ளோஸ்னா நார்மல் டைமில் க்ளோஸாக இருக்கும். நம்ம எப்போ கமெண்ட் கொடுக்குறோமோ அப்போ மட்டும் ஓப்பன் ஆகும். அதுக்கான ஒரு இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு கிட்டு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் கிட்டும் இருக்குது. இது 50 பிளான்ட் அப்படின்னா 3/4 இன்ச்சு போதும். நீங்கள் 100 பிளான்ட் அப்படி போகிறதா இருந்தால் 1 இன்ச் கிட்டு போய்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளோ சென்சாரோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ நீங்கள் டேங்கில் தண்ணி இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம டைம் மட்டும் கொடுத்துட்டோம். உதாரணத்துக்கு நம்ம கமெண்ட் கொடுத்துட்டோம், நம்ம சொல்நாடு வால் ஓப்பன் ஆயிருச்சு, நம்ம தண்ணி போயிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருப்போம். நம்ம பக்கத்தில் இருக்கும்போது சரி தோட்டத்தில் தண்ணி போதா இல்லைன்றது தெரியும். ஆனால் நம்ம வெளியூரில் இருக்கும்போது நமக்கு ட்ரிப் இரிகேஷனில் தண்ணி போதா இல்லைன்றது தெரியாது. ஸோ அதுக்காக இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சொல்நாடு வாலுக்கு அடுத்ததாக இதை மாட்டுவாங்க. அவுட்புட்டில் மாட்டும்போது உங்களுக்கு இது சொல்நாடு ஓப்பன் ஆகி தண்ணி இதில் போதா இல்லைன்றது தெரிஞ்சிடும். ஒருவேளை தண்ணி போகாமல் சும்மா சொல்நாடு வால் மட்டும் ஓப்பன் ஆகிட்டு இருக்குன்னா இது உங்களுக்கு வந்து அலாட் பண்ணும், தண்ணி வரல அப்படின்னு அலாட் பண்ணும். அப்படி இல்லாமல் சொல்நாடு வால் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் கூட நம்ம டைம் கொடுத்ததுக்கப்புறமும் இது வந்து லீக் ஆகிட்டு இருக்குன்னா கூட இதில் வந்து நமக்கு அலாட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நம்ம மொபைல் மூலமாக எவ்வளோ லிட்டர் தண்ணி இதை கிராஸ் ஆகி போயிருக்கு, நம்ம தோட்டத்துக்கு எவ்வளோ தண்ணி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் இது சென்ஸ் பண்ணி நமக்கு காமிக்கும். ஸோ அதுக்கான சொல்நாடு வால்வும் ஃப்ளோ கண்ட்ரோலரும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே இந்த கிட்டில் ஒவ்வொன்றும் வரும். நமக்கு அடிஷனலாக தேவைப்பட்டால் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது வந்து ஃபில்டர். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம ட்ரிப் இரிகேஷன் கிட் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஃபில்டர் யூஸ் பண்ணணும். ஃபில்டர் இல்லாமல் யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் கிட்டே பாலாயிரும். சின்ன சின்ன டஸ்ட்லாம் போய்ட்டு அந்த ட்ரிப்போட எட்ஜில் போய் அடைச்சிக்கும். அதுக்காக தான் இந்த ஃபில்டர் யூஸ் பண்ணுறோம். இதோட வேலை என்னென்னா, தண்ணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் கூட ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் தண்ணியை மட்டும் அவுட்புட்டில் கொடுக்கும். அந்த சின்ன சின்ன டஸ்ட்டெல்லாம் ஃபில்டர் பண்ணி என்ன பண்ணுவோன்னா இந்த மெஷ்ஷுக்குள்ளார வச்சுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 120 மைக்ரான் அளவுள்ள மெஷ்ஷு. 120 மைக்ரானுக்கு மேலே எந்த டஸ்ட் வந்தாலும் இதுக்குள்ளரே நின்றோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அடைச்சிக்குமே, அது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் இந்த எண்டில் ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எண்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாமே வெளியே வந்துடும். சரி, இப்போது இதெல்லாம் வந்து வைஃபை சிஸ்டம்லாம் வருது, அது எப்படி கனெக்ட் பண்ணுறது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை ஈஸியாக ஃபிட் பண்ணுறதுக்கான இந்த கனெக்டர்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது 8 மாடல் கனெக்டர். இந்த 8 மாடல் கனெக்டர் எடுத்து இப்படி சொல்ல வேண்டியதான். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த சொல்நாடு வாலுக்கும் ஃப்ளோ கண்ட்ரோலருக்கும் போகக்கூடிய சுவிட்சு. இதை வந்து இதில் கனெக்ட் பண்ண வேண்டியது தான். ஜஸ்ட்டு இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எலக்ட்ரிஷியன் பிளம்பர் கூட தேவையில்லை, நீங்களே பண்ணிக்கலாம். இந்த எண்ட் எடுத்து பாருங்கள், இந்த சொல்நாடு வால்வில் இந்த 2 பின் இருக்கும், இதே மாதிரி இதில் 2 பின் இருக்கும். அப்படியே நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டியது தான். அதே மாதிரி ஃப்ளோ கண்ட்ரோலருக்கு 3 பின் இருக்கக்கூடியது அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியது தான். இது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று கரெக்டாக மேட்ச் ஆகும். இது வந்து அதுக்கு மேட்ச் ஆகாது, அது வந்து மேட்ச் ஆகாது. சப்போஸ் நம்ம வேலை தெரியாதவங்க கூட மாற்றி மாட்டுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கனெக்டர் கொடுத்தோம்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகும், நம்ம எந்த கனெக்டர் எதோடதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கன்ஃபியூஷன் ஆகாது. இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது இங்கே தான் கனெக்ட் ஆகுது அப்படின்றது. அதே மாதிரி இதில் 2 பின் கொடுத்துருக்காங்க, இதில் 3 பின் கொடுத்துருக்காங்க. இப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இதில் 2 பின் இருக்குது, இதில் 3 பின் இருக்குது. ஓகே, இது 3 பின் இதுக்கு தான் கனெக்ட் ஆகும். இந்த 3 பின்னை கொண்டு போய் இந்த 2 பின் கனெக்ட் பண்ணாலும் கனெக்ட் ஆகாது. ஸோ இதை புதுசாக வாங்குறவங்க கூட ஈஸியாக அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கணுன்றக்காக தான் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யூனிட் வேறு இடத்துல வச்சுருப்பீங்க, இந்த கண்ட்ரோலர் வேறு இடத்துல மாட்டிருப்பீங்க. அதுக்கான தேவையான டிஸ்டன்ஸ் தகுந்த மாதிரி இந்த ஒயர் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காமனாக ஒரு 5 மீட்டர் கொடுத்துருக்காங்க. 5 மீட்டரதே ஒரு 15 அடி தூரம் போதும்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வந்து ரொம்ப தூரத்தில் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒயர் வாங்க வேண்டியிருக்கும். அடுத்ததாக வேறு என்ன இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய நம்ம ட்ரிப் இரிகேஷனுக்கு தேவையான கனெக்டர்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்து வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல். இது வந்து நம்ம ட்ரிப் இரிகேஷன் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல். எனக்கு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தேவையில்லை, வெறும் ட்ரிப் இரிகேஷன் மட்டும் இருந்தால் போதும்னா நீங்கள் இது மட்டும் வாங்கி விட்டு ஒரு வால் வச்சு திறந்து விட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏற்கனவே ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் வச்சுருக்கீங்க, எனக்கு வைஃபை மட்டும் தனியாக வேணும் அப்படின்னா அந்த யூனிட் வாங்கி தனியாக அசம்பிள் பண்ணிக்கலாம். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 பிளான்ட்டுக்குரிய கிட் இருக்குது. என்னென்ன இருக்குன்றதை பார்த்துலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா 6 mm ஓஸ். இந்த ஓஸை வந்து நம்ம செடிகள் கொண்டு போய் விடும்போது அதை வந்து நம்ம ஒரு இடத்துல விட்டுருப்போம், அது சில சமயம் விலகி போயிடும் தொட்டியை விட்டு. அப்போ தொட்டியில் விலகாமல் இருக்கா இந்த மாதிரி சுருக்கி வச்சுட்டு அதில் அந்த சின்ன ஓஸை வச்சுருவாங்க. அப்போ வந்து அது எங்கேயும் விலகி போகாமல் நம்ம எங்கே வைக்கிறோமோ அங்கேயே நிற்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டேக் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 50 இமிட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து அட்ஜஸ்டபிள் இமிட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 360 டிகிரி ஒர்க் ஆகக்கூடியது. இதுக்கு வந்து 1 இயர் வாரண்ட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஆன்லைனில் வாங்கினது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தது. நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இதுக்கு வாரண்டிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சார் நாங்கள் 1 இயர் வாரண்ட்டி தரோம், 1 இயரில் நம்ம எதாவது போச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ப்ளஸ் மைனஸ்லாம் போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கெலாம் பக்காவாக எந்த பக்கம் திருப்பினா ப்ளஸ், எந்த பக்கம் திருப்பினா மைனஸ்லாம் கூட ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. அடுத்ததாக 6 mm டேப் வால்வ். பொதுவாக நம்ம ட்ரிப் இரிகேஷன் கிட்டில் இந்த மாதிரிலாம் வராது, ஆனால் இதில் வந்து வருது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது 6 mm ஹோஸ் போட்டு நம்ம ஒரு 50 செடி லைனாக வச்சிட்டோம். ஏதாவது ஒரு தொட்டியோ 2 தொட்டியோ நமக்கு செடியே இல்லை, சும்மா இருக்குது. அப்போ செடி எடுத்துகிட்டு அடுத்த செடி நடுற வரைக்கும் எல்லாத்துக்கும் தண்ணி விடும்போது அதுக்கும் தண்ணி போயிட்டுருக்கும். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வால்வ் இருக்குது. அதில் என்ன பண்ணலாம்னா, எந்த தொட்டிக்கெலாம் நமக்கு தண்ணி தேவையில்லையோ அது எல்லாத்தையும் மேனுவலாக ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் வந்து எந்த கிட்லையுமே வந்து இந்த மாதிரி 6 mmல க்ளோஸ் பண்ணுற மாதிரி வால்வ்ஸ்லாம் வராது. ஆனால் இந்த கிட்டில் வந்து இதை கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் இன்னோவேட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம் தான். அடுத்ததாக நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, உதாரணத்துக்கு நீங்கள்
வைஃபை கிட்டு வாங்கலை, மேனுவலாக தண்ணி விட போகிறீங்க அப்படின்னா உங்கள் டேங்க்கில் இதை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு எப்போ வேணுமோ அப்போ வந்து நீங்கள் இந்த வால்வு திறந்து விட்டுலாம். உதாரணத்துக்கு நீங்கள் மாடிக்கு வரீங்க, ஒரு 5 நிமிஷம் ஜஸ்ட் திறந்து விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணிலாம் ட்ரிப் போய் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ இது எனக்கு ஆட்டோமேட்டிக் வேண்டாம், மேனுவலாக வேணுன்றவங்களுக்கு இது யூஸ் ஆகும். அடுத்த பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னும் ஒரு 3 வால்வு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 வால்வு எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு 2 லைன் 3 லைன் பிளான்ஸ் வச்சுருக்கீங்க, ஒரு லைன் பிளான்ட்டுக்கு மட்டும் தண்ணி போகணும், மீதி இருக்கக்கூடிய பிளான்ட்டுகள் தண்ணி போக வேண்டாம்னா தேவைப்பட்ட லைனுக்கு மட்டும் ஆன் பண்ணிக்கிறதுக்கும் தேவையில்லாத லைன்லாம் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு வால்வு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 3 வால்வு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கனெக்டர்ஸ். நம்ம எப்போயுமே ட்ரிப்ரிகேஷன் கிட்டன்னு எடுத்தால் அது கனெக்டர்ஸ் இருக்கும். 16 mm கனெக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் கனெக்டர். உதாரணத்துக்கு நம்ம ஏதாவது ஓஸ் கட் பண்ணிட்டோம் மறுபடியும் ஜாயின் பண்ணணும்னா இந்த ஸ்ட்ரெயிட் கனெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது எல் ஜாயிண்ட். நம்ம எங்கேயாச்சும் 90 டிகிரியில் திரும்பணும்னா அந்த இடத்துல இந்த எல் ஜாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டி ஜாயிண்ட். இது வந்து நம்ம டி ஷேப்பில் எங்கெல்லாம் நமக்கு லைன் வேணுமோ அங்கெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்ததாக டம்மி கேப். இந்த எண்டு கேப் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓஸ் எல்லாம் லைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் வந்து டம்மி போட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கான டம்மி தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் டம்மி. இது வந்து நம்ம உதாரணத்துக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டு நம்ம ஒரு 4 mm ஓஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம், அந்த இடத்துல நமக்கு தேவையில்லை, அந்த ஓஸை கழட்டி எடுக்க போகிறோம்னா அந்த இடத்துல இந்த பட்டன் டம்மி மாதிரி இருக்கும், நம்ம அந்த சின்ன ஹோல்ஸை இதை வச்சு அடைச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது, நம்ம ட்ரிப்ரிகேஷன் ஓஸில் பஞ்ச் பண்ணும்போது நிறைய பேர் வந்து ஊசி வச்சு குத்திடுவாங்க. அப்படி ஊசி வச்சு குத்தும்போது சரியாக நம்ம குத்த முடியாது. எந்த அளவுக்கு ஹோல்ஸ் வேணுமோ அது கரெக்டாக பண்ணுறதுக்காக ஒரு பஞ்சும் கொடுத்துருக்காங்க. இந்த பஞ்ச் வச்சு நம்ம தேவையான அளவுக்கு கரெக்டாக எல்லா இடத்துலையும் நம்ம பஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொன்று நம்ம பஞ்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நம்ம ஊசி வச்சு பண்ணுறத விட இதை வச்சு பண்ணும்போது நமக்கு பஞ்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்லான் டேப் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கனெக்டர் நம்ம டேங்கில் கனெக்ட் பண்ண போகிறோன்ற இடத்துல ஏதாவது லீக்கேஜ் வராமல் இருக்காங்க ஒரு டஃப்லான் டேப்பும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4 mm ஃபீடர் லைன் ஓஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் 4 mm, எக்ஸ்டீரியர்ஸ் வந்து 6 mm. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 mm 6 mmக்கு பெரிய டவுட்ஸ் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 mmன்றது 6 mmன்றது கிட்டத்தட்ட ஒன்று தான். சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் டயா மென்ஷன் பண்ணுவாங்க, சிலர் வந்து இன்னர் டயா மென்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 25 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 16 mm லேட்ரல் ஓஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 20 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த கிட்டில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் பற்றி பார்த்தோம். அடுத்ததாக இந்த கிட்டு எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடிமேடாக சில ஆன்லைன் ஷாப்பில் கிடைக்குது. உங்களால் வந்து ஈஸியாக வாங்கி அசம்பிள் பண்ணிக்க முடியும் அப்படின்றவங்க இதை கிட்டை அப்படியே வாங்கி அசம்பிள் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டோடைய அன்பாக்சிங் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் இதை எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறது அப்படின்றதையும் வீடியோவாக பதிவு பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி வாங்கி ஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மேப்பை பார்த்தாலே உங்களால் ஈஸியாக அசம்பிள் பண்ணிக்க முடியும். ஆனாலும் சில டவுட்ஸ் இருக்குன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம வந்து எப்படி இதெல்லாம் வந்து அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்றதையும் வீடியோவாக பதிவு பண்ணிடுறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்களே ஈஸியாக அசம்பிள் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபிட் பண்ண முடியாது, அவங்களே வந்து ஃபிட் பண்ணி தர்ற மாதிரி யாராவது சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க நிறைய நண்பர்கள். இப்போதைக்கு சென்னையில் மட்டும் வந்து பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்னையில் மட்டும் பண்ணுறதுக்கு இந்திரா கார்டன் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்திரா கார்டனில் மைத்ரேயன் அப்படின்னு ஒரு நண்பர் இருக்கார். அவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைட் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னலாம் தேவைப்படும் அப்படின்றத நோட் பண்ணி அதுக்கப்புறம் அது கொட்டேஷன் கொடுத்து வந்து உங்கள் தோட்டத்துக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸாக அசம்பிள் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த டிஐ கிட்ட வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியல, இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கலாம். நாங்களும் வந்து உங்கள் பிளேஸில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும். அதுக்கான வந்து சார்ஜஸ் வந்து வேரி ஆகும். உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் உங்களோட தேவைகள் எது மாதிரி இருக்கோ அதுக்கேற்றபடி வந்து இதோட காஸ்டிங்ஸ் வந்து டிஃபர் ஆகும். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கோட ஒர்க் ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக கார்டனில் குறையும். சென்னைக்குள்ளே மட்டும்தான் அவரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சென்னையிலேருந்து வெளியே அதர் சிட்டிஸில் இருக்கவங்க டேரெக்டாக இந்த கிட்டை வாங்கி ஒன்று நீங்களே அசம்பிள் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் பிளம்பர்கிட்ட இந்த வீடியோ காமிச்சு நீங்களே அசம்பிள் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் கிட்டு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்பெரி சொல்யூஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் புவன் அப்படிங்கிறவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். அவருடைய கான்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன், அவருடைய வெப்சைட் ஐடியும் கொடுக்குறேன். டேரெக்டாக அதுலேயும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா மை ஈகோ மார்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த மை ஈகோ மார்ட்லேயும் இந்த பூட்பெரி சொல்யூஷனுடைய கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு நமக்கு பூட்பெரி சொல்யூஷன் டைரெக்டாக கம்பெனிலேருந்தும் சேல் பண்ணுறாங்க, மை ஈகோ மார்ட்லேருந்து சேல் பண்ணுறாங்க, இந்திரா கார்டன்லேருந்து சேல்ஸும் பண்ணுறாங்க, ப்ளஸ் தேவைப்பட்டால் வந்து அசம்பிளும் பண்ணி தராங்க. இந்த 3 இடத்துல வந்து இந்த கிட்லாம் கிடைக்கும். இந்த பூட்பெரி சொல்யூஷனுடைய கான்டாக்ட் நம்பர், அதே மாதிரி இந்த மை ஈகோ மார்ட்டோடைய கான்டாக்ட் நம்பர், இந்திரா கார்டனோட கான்டாக்ட் நம்பர், இது 3மே வந்து நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க.
ஸோ இந்த கிட்டை பயன்படுத்தும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மாடி தோட்டத்தில் டேங்க் வந்து ஒரு 3 அடி உயரத்தை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி 3 அடி உயரத்தில் வச்சுருந்தாங்கன்னா அந்த டேங்க்லேருந்து நீங்கள் இந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது. மினிமம் உங்கள் டேங்க் வந்து ஒரு 10 அடி உயரத்தில் இருக்கணும். அப்படி இல்லைன்னா மோட்டார் வச்சு ப்ரெஷரைஸ் பண்ணி தான் கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும். நான் ஏற்கனவே ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் சொல்லும்போது எல்லாமே நான் சொல்கிற விஷயம், சாதாரணமாக நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன டேங்க்லேருந்து தண்ணி கொடுத்திங்கன்னா அதில் வந்து அந்தளவுக்கு ஃப்ளோ கரெக்டாக இருக்காது. ஏன்னா கொஞ்சம் ப்ரெஷர் இருந்தால் தான் நம்ம ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டத்துக்கு எல்லாமே தண்ணி வந்து ஈவனாக போகும். அப்படி ப்ரெஷர் இல்லைன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் தண்ணி போகும், இந்த பேக் எண்டுக்கு வந்து தண்ணி போய் சேராது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் மாடி தோட்டத்தில் ஒரு 10 அடி உயரத்தில் டேங்க் இருந்ததுன்னா நீங்கள் இந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் மாடி தோட்டத்தில் 10 அடி உயரத்தில் சின்னதாக ஒரு டேங்க், அதாவது ஒரு பேரல் கூட வைக்கலாம். ஒரு 200 லிட்டர் பேரல் கூட நம்ம தூக்கி ஒரு டேங்க்குக்கு மேலே ஒரு பேரல் ஏதாச்சும் ஃபிட் பண்ணிவிட்டு அதுலேருந்து கூட நம்ம இது கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன ஆஃப் ஹெச்பி மோட்டார் வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். இதில் வந்து மோட்டார் அட்டாச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. நான் நண்பர்கிட்ட வந்து பேசியிருக்கேன், இதில் மோட்டாரும் அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் அதுக்கு ஒரு ரிலே போட்டு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தனித்தனியாக வீடியோ பதிவு பண்ணுறேன். ப்ளஸ் இந்த சிஸ்டம்லாம் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்றதையும் வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.